கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமான்னு நினைச்சாங்க. ஆனா அது புரட்சியாவே மாறிடுச்சு. அந்த புரட்சியில 118 அப்படிங்கிற ஒரு மேஜிக் ஃபிகரை டச் பண்ணாம இருந்தது ஒண்ணுதான் ஒரு டிராபேக். இது வர ஒரு தேர்தல் ரிசல்ட்னா என்னமோ நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த நேரம் நிறைய பேர் புரட்சியா ஓட்டு போட்டதுனால என்ன நடந்திருக்கு, இனி என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு என்னெல்லாம் ப்ராபர்ட்டிஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத இப்போ என்னுடைய பார்வையில பார்க்கலாம். டிவிகே கட்சி இப்போ 108 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. இதுல 2 சீட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாத சூழ்நிலையா இருக்கு. அது என்ன 2 சீட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு சீட் வந்துட்டு விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நின்றுக்காரு. அதனால வந்து ஒரு தொகுதி அவர் கேன்சல் பண்ணணும். இன்னொன்னு சபாநாயகர் பதவி. அப்போ அதுல இருக்கிறவங்களுக்கு ஓட்டு கிடையாது. அப்போ இந்த 2 சீட்டை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ 106ல இருந்து 118 தேவை அந்த மேஜிக் நம்பருக்கு. அப்போ 12 சீட்டு வந்து நமக்கு தேவை. இந்த 12 சீட்டு கேமை ஒரு குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன குதிரை பேரம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த குதிரை பேரம்ங்கிறது ஒரு பணத்தால் இருக்கலாம், இல்ல அதிகாரத்தால் இருக்கலாம். ஆனா இது வெளிப்படையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மறைமுகமா என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்தி நமக்கு ஆதரவு திரட்டுறது தான் குதிரை பேரம். இது எங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆக மொத்தம் யார்கிட்ட நடத்தலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த 12 சீட் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தான். இப்போ இங்க பேஸ்டா பார்த்தோம்னா ஒரு சுயேட்சை கட்சி அப்படிங்கிற மாதிரி இங்க யாருமே ஜெயிக்கல. அப்போ ஏடிஎம்கே அலைன்ஸ், டிஎம்கே அலைன்ஸ் அப்படிங்கிற ஒரு அவங்க கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் கிட்ட தான் இதை நம்ம பேசணும். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராபபிலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம திமுக அப்படிங்கிறவங்க கிட்ட பேசுறதுக்குண்டான வாய்ப்பு குறைவு. ஏன் அப்படின்னா அதைத்தான் எதிரியாவே பாவித்தது. அப்போ அதில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இப்போ நமக்கு 12 சீட்டுகளை ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ முதல் காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 5 தொகுதியில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதற்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா விசிகே 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இடதுசாரிகள் வலதுசாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு 11 தொகுதிகள் வருது. அப்போ 11 சீட் நமக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஒரு சீட் பேலன்ஸ் இருக்கு. ஏன்? இன்னும் திமுக கட்சியில் அலைன்ஸா இருக்கிறதுல மதிமுக இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு சில இதர கட்சிகள் இருக்கு, தேமுதிக இருக்கு அப்படின்னு தெரியும். தேமுதிகக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு எம்பி சீட்டை கொடுத்ததுனால அவங்க உடனடியே வருவாங்களா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. மதிமுக வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய சின்னத்துல நின்றதுனால அதை நம்ம இது பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த ஒரு சீட்டு நம்ம இதுல பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா இனி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய பிஜேபி பிஜேபியை ஒரு கொள்கை எதிரியா பார்த்தாச்சு. அதனால உள்ள வருவாங்களா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் அரசியலை பொறுத்தவரை நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கலாம். ஸோ சப்போஸ் நம்ம இது சீட்டை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்போ பாமகவை அவங்க கன்சிடர் பண்ணலாம். அப்போ பாமக கன்சிடர் பண்ணும்போது ஈஸியாக அதை ஃபுல்ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அமமுக கட்சியை கன்சிடர் பண்ணி ஒரு சீட்டை ஃபுல்ஃபில் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு எடுத்துட்டா இது நெக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக் பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா தினமும் ராத்திரி தூங்கி ஈஸியாக காலையில் எந்திரிக்க முடியாது. ஏன்னா யாருக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஒருத்தர்னால இயற்கையாக ஒரு மரணமோ இல்லை ஏதாச்சும் முடியாத சூழ்நிலையோ எதிர்பாரா சூழ்நிலை என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி நடக்கும்போது அப்போ உடனடியாக இது ஒரு ஆட்சிக்கு பிரச்சனையாக இருக்கும். அப்போ இன்னொரு ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தா நமக்கு ஈஸியாக 2 ப்ராபபிலிட்டி ஒன்று இருக்கலாம். ஒன்று ஏடிஎம்கே வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கலாம். இது நடந்தது அப்படின்னா ஒரு அனுதாபம் ஏடிஎம்கே மேலேயே ஒரு மக்கள் கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில் பண்ண முடியல, ஆனால் ஆட்சி வந்து கவிழ்ந்துடக்கூடாது, ஆட்சி நிரூபிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு அனுதாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆட்சியில் பங்கேற்று ஒரு கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா இதுல நடுநிலையா ஒரு சிலர் 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்கலாம். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இவங்க ஆட்சியிலே வேண்டான்னு சொன்னதுதான் தவிர்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டது. இப்ப நீங்க அவங்களுக்கே ஆட்சியில பங்கு கொடுக்குறீங்களே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் ஏற்படலாம். ஸோ இதை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்த ப்ராபபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா
இது வந்துட்டு ஒரு சாணக்கியத்தனம் இல்லை அதோட அவங்கவுங்க சாமர்த்தியம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இது நடக்கிறத மக்கள் ஏற்றுக்குவாங்களாம் அப்படிங்கிறதான் யோசிக்கணும். என்ன அப்படின்னா, டிஎம்கேல இருந்தும் சரி ஏடிஎம்கேல இருந்தும் சரி நமக்கு ஒரு 2/3 இவங்க உடச்சு கூட்டிட்டு வரலாம். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி மாறுதல் அப்படிங்கிற கட்சி தாவுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே நடக்காது. ஆனால் இதை மக்கள் ஏற்றுக்குவாங்களா, இல்லை இது நடத்துறத இந்த கட்சி இப்படி பண்ணுதே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கேள்விக்குறியாவே யோசிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு டிஎம்கேலையும் சரி ஏடிஎம்கேலையும் சரி கட்சியை உடைக்காம ஒரு 10 பேரையோ ஒரு 15 பேர்த்தையோ ராஜினாமா பண்ண வச்சு ஒரு மறு தேர்தல் வந்து அதுல கூட செட் பண்ணலாம். இது எப்போனா அந்த 12 நெக்ஸ்ட் சீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து லைஃப் டைம்ல கொண்டு போகும்போது இந்த 5 வருடத்துல இடையில இது எப்ப வேணாலும் பண்ணலாம். அப்ப இது பண்ணும்போது நமக்கு வந்துட்டு உடனே சீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு இந்த நெக் பாயிண்ட் சீட் எப்பவுமே வந்து டேஞ்சர் எண்ட். அப்போ இதை என்ன மாதிரி கன்சிடர் டிவிகே பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்த இன்னொரு ப்ராபபிலிட்டி ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி டிஎம்கேவா இருந்தாலும் சரி டிவிகேல இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஏதாச்சும் மறைமுகமா ஒரு 10 பேரையோ 20 பேர்த்தையோ அவங்க அவங்க கட்சிக்கு மாற்றாமோ இல்லை அவங்க ரிசைன் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் இந்த மாதிரி ஏற்படுத்தும் போது பொதுமக்கள் கிட்ட ஏதாச்சும் ஒரு கெட்ட பெயர் கண்டிப்பாக உருவாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் ப்ராபபிலிட்டிஸ் நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறத என்ன நடக்குதுன்னு பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி வாங்க பார்த்துக்கலாம். இதில் நம்ம பார்த்த ப்ராபபிலிட்டிஸ் எதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நம்ம பார்க்காம விட்ட சில ப்ராபபிலிட்டிஸை பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.